ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா பட்ஜெட்டை பற்றி தாங்க. எப்போ பாரு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் எல்லாருக்கும் பட்ஜெட்டில் ஒரு துண்டு விழ தான் செய்யும் இல்லையா? அது எப்படி தான் நம்ம சமாளிக்கிறது? இது வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட, அதாவது பார்த்திங்கன்னா நாட்டை ஆள்றவங்களுக்கே பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் துண்டு விழ தான் செய்யும் இல்லையா? ஆனால் வந்து என்ன தான் நமக்கு வந்து பட்ஜெட் வந்து இடித்தாலும், ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நிம்மதியாக இருக்கலாங்க. அப்படிதான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயம் வந்து செலவுன்றது வரதான் செய்யும். அதுவும் இந்த குழந்தைங்கள வச்சுக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் செலவு இது கண்டிப்பாக வரதான் செய்யும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஒரு 1000 rupees ஆகுது மெடிக்கலுக்குன்னு எப்போவுமே எடுத்து வைக்கணும். நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் இதுக்கு எப்போவுமே கையில் காசு கொடுத்துருப்பா அப்படின்னு நான் சொல்லி வைப்பேன். அதாவது கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லேருந்துங்க சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர செய்யும். அதனால் முன்னாடியே என்கிட்ட காசு கொடுத்துருப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் ரொம்ப நாளாக வந்து அது பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் கிட்ட கண்டிப்பாக காசுன்றது இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க தான் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ நாம் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆனால் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது, நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு நினச்சா வீட்டில் இருக்கிற செலவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். எப்படின்னா பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் வாங்குறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய செலவுன்றது வருங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குற பொருளுங்க, அதாவது பார்த்திங்கன்னா எனக்காவது ஒரு நாள் நம்ம நார்மலாக வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தினமும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது கலக்கலராக விற்குது இல்லையா, இந்த மாதிரி ஐட்டமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ரூபாய்க்காவது வாங்கி கொடுத்துருவாங்க. 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு சின்ன தானே, சரி சின்ன தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாக வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சின்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது, வீட்லேயே வந்து சிம்பிளாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். அதாவது வாங்கி கொடுக்குற பொருள் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக வாங்கி தரலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து பழம், கொய்யாப்பழம் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னும் போது சின்ன சின்ன இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு அதிகமாக தாங்க ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு என்ன முடியுதோ சின்ன சின்னது வரதான் செய்யும். சளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் லைட்டாக அடிபடுறது, அப்புறம் விழுறது, எழுந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒன்னொன்றுத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் இருந்தே நம்மளோட செலவை நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். சரிங்களா? எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 2 குழந்தைங்க வச்சுட்டு இருக்கப்போ காசு கொடுக்காம கூட போயிருக்காரு. ஒரு நாள் ₹1 வச்சுருப்பாங்க. ஆனால் வீட்டில் தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அந்த தேவையான பொருளை வச்சு எல்லாம் சமைச்சு எல்லாம் கொடுத்துருவேன். அந்த ₹1 கூட வச்சுக்கிட்டு நான் வச்சுருந்துருக்கேன். அதே மாதிரி மோட்டிவேஷன்லேயும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். ஓகே நம்மளால் முடியும், என்ன இப்போ ப்ராப்ளம் ஆகிட போகுது, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம எந்தெந்த இடத்துல செலவு கம்மி பண்ணலான்றது தாங்க நான் சொன்னேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். பாய்.